நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் MSM பஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு ஓய்வு பெற்ற போர் வீரர்களை அனுப்பியமை தொடர்பில் துரித விசாரணை ஆரம்பம். விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை. நாடு தற்போது சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரிகள் குழு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்ற பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலகுகிறார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 65வது போட்டி இன்று. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு ஓய்வு பெற்ற போர் வீரர்கள் முறையற்ற வகையில் அனுப்பப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பல திணைக்களங்களின் கீழ் விசாரணை நடத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் வீரர்களை தவறாக வழிநடத்தி உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பிய நபர்கள் மற்றும் அமைப்புகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சில் விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பாதுகாப்பு செயலாளர் இதனை குறிப்பிட்டார். இப்பிரிவுக்கு 24 மணி நேரமும் தகவல்களை வழங்க முடியும். நேற்று நண்பகல் வரை சுமார் 280 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உக்ரைன் போர் முனையில் கடமையாற்றும் படை வீரர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். போரில் காயமடைந்து ஓய்வு பெற்ற படை வீரர்கள் அழைத்து வரப்பட்டு இலங்கை ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது தொடர்பாக ரஷ்ய தூதரிடமும் விசாரணை நடத்தப்படும். இந்நிலையில் இந்த கடத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்பட உள்ளதால் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் இவ்வருடம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களின் பணிகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் எந்தவொரு அபிவிருத்தி பணிகளையும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. இவ்வருட ஆரம்பம் முதல் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் இது பற்றி அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் சில அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் திருப்தி அடைய முடியாது என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார். அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமிய வேலை திட்டத்தை 25 மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. இதற்காக நாட்டில் 160 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்காக 1600 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. முதற்கட்டமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஆண்டின் நாட்டின் சராசரி ஆண்டு மக்கள் தொகை 22.37 மில்லியன் வரை குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் மதிப்பீட்டின்படி பிறப்புகள் குறைவடைந்துள்ளன. இறப்புகளும் நிகர இடம்பெயர்வுகளும் அதிகரித்துள்ளன. மக்கள் தொகை வீழ்ச்சியுடன் கடந்த ஆண்டில் நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தியும் குறைந்துள்ளது. 2022 ஆண்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 354 பேராக இருந்த மக்கள் தொகை 2023 ஆண்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 351 பேராக குறைந்துள்ளது.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் இவ்விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக சென்றவர்களில் 55.3% ஆண்களும் 44.7% பெண்களும் ஆவார்கள். கடந்த ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை 2,97,656 காணப்பட்டது. 2022 ஆண்டில் வெளிநாடு சென்றவர்களில் 3,11,056 பேருடன் ஒப்பிடுகையில் அது 4.3% வரை குறைந்துள்ளது. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வீரர்கள் குழு ஒன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை காண முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது ஒரு சிறந்த போக்காகும் என தேசிய வானொலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை வெற்றிகரமான திசையில் கொண்டு சென்ற பல நாடுகள் உள்ளன. சீனாவும் இந்தியாவும் அதற்கான உதாரணங்களாகும். அண்மை காலமாக இந்தியா பொருளாதார ரீதியில் முன்னேறி வருவதாகவும் திசாநாயக்க குறிப்பிட்டார். 2009 ஆண்டு தொடக்கம் 2015 ஆண்டு வரை நாட்டின் பாரிய அபிவிருத்தியின் சகாப்தமாகும். இதன்போது இலங்கை தெற்காசியாவில் அனைத்து அம்சங்களிலும் முதலிடத்தில் இருந்தது. 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.9% காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோட்டாபய ராஜபக்ஷ 2019 ஆண்டு பதவியேற்ற போது சுமார் 2% பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்காக பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்றும் திசாநாயக்க வலியுறுத்தினார். ஆனால் நல்லாட்சி காலத்தில் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளுக்கு அமைவாக பொருளாதார வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மைத்திரிபால சிறிசேன இடமளிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெருக்கடிகளினால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் சரிவை சந்தித்தது. அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்க முன் வந்தார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கைகள் இதனை உறுதிப்படுத்துவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க குறிப்பிட்டார். தேசிய படை வீரர் நினைவு தினத்தை முன்னிட்டு மாகாண போர் வீரர் வைபவம் அனுராதபுரம் பொது விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள படை வீரர் நினைவு தூபிக்கு முன்பாக இன்று காலை நடைபெற்றது. வடமத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்துடன் இணைந்து படைவீரர் சேவை அதிகார சபை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வில் வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொண்டு தாய்நாட்டின் ஒற்றுமையை காத்த ராணுவ வீரர், விமானப்படை, போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையின் வடமத்திய மாகாணத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அங்கவீனமடைந்த படை வீரர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இலங்கை சேமிப்பு வங்கி தொடர்பில் தற்போது பரவி வரும் செய்தி தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் தேசிய சேமிப்பு வங்கி குறித்து தவறான விளக்கம் ஒன்று காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சேமிப்பு வங்கியானது தேசிய சேமிப்பு வங்கியின் முழுமையான துணை நிறுவனமாகும். இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இலங்கை சேமிப்பு வங்கியை தேசிய சேமிப்பு வங்கியுடன் இணைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளமை அண்மைய முன்னேற்றங்களுடன் தொடர்புடையது என தேசிய சேமிப்பு வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்துதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் இலங்கை சேமிப்பு வங்கிக்கு மாத்திரமே பொருத்தமானவையே தவிர தேசிய சேமிப்பு வங்கிக்கு பொருந்தாது. இதன்படி இந்த முடிவு தேசிய சேமிப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அந்த வங்கி வலியுறுத்தியுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை உச்சநீதிமன்றத்தின் 15 அதிகாரிகள் கொண்ட குழு இந்திய உச்சநீதிமன்றத்தில் கடந்த 9ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை 4 நாள் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இதன்போது நூலக நீதித்துறை செயல்பாட்டில் காணப்படும் தொழில்நுட்ப அறிவு உட்பட இந்திய உச்சநீதிமன்றத்தின் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தை இந்த குழு அறிந்து கொண்டுள்ளது.
இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவையும் தொழில்நுட்ப மற்றும் நீதித்துறை செயல்முறைக்கான அர்ப்பணிப்பையும் மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு இவ்வாண்டில் 264 புதிய தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இனங்காணப்பட்டவர்களில் 24 பேர் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என விசேட வைத்திய நிபுணர் நிரூபா பல்லேவத்த தெரிவித்துள்ளார். அத்துடன் 2023 ஆண்டில் 1580 தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். உலகச் செய்திகள். சிங்கப்பூரில் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வந்த லீ சியன் லூங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். லீ சியன் லூங் தனது 20 ஆண்டுகால அரசியல் ஆட்சியை முடித்துக் கொண்டு இன்றிரவு துணை பிரதமரும் நிதியமைச்சருமான லாரன்ஸ் வாங்கிடம் அதிகாரப்பூர்வமாக நாட்டின் ஆட்சியை ஒப்படைக்க உள்ளார். 1965 ஆண்டு சுதந்திர நாடாக சிங்கப்பூர் மாறியதில் இருந்து இதுவரை 3 பிரதமர்களால் மாத்திரமே ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மூவரும் ஆளும் மக்கள் செயல் கட்சியின் பிரதிநிதிகளாவர். முதலாவதாக லீ சியன் லூங்கின் தந்தையான லீ குவான் யூ என்பவராவார். இவர் நாட்டை 25 ஆண்டுகள் வழிநடத்தி நவீன சிங்கப்பூரின் நிறுவனராக கருதப்படுகிறார். லீ குவான் யூ அமைச்சரவையில் சிரேஷ்ட அமைச்சர் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அபிவிருத்தி செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் உள்ள 8 நிர்வாக அலுவலகங்களுக்கு உளவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் இந்த இயந்திரங்களை வழங்கி வைத்தார். உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீட்டில் உளவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். பதினேழாவது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 65வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பங்கேற்க உள்ளன. இப்போட்டி குவாதி மைதானத்தில் இன்றிரவு 7:30 ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாடு திரும்பும் போது அவர்களுக்கு இலங்கையின் தேயிலை பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய கையேட்டை விமான நிலையத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சிலோன் டீ என்னும் நாமத்தினை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுராதபுர மாவட்ட தேசிக்காய் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் தமது அறுவடைக்கு ஏற்ற விலை கிடைக்காததால் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள். இடைத்தரகர்களின் செயற்பாடுகளினால் நகர்ப்புறங்களில் தேசிக்காய் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. எனினும் தம்மிடம் இருந்து குறைந்த விலைக்கே தேசிக்காயை கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள். காலநிலை அறிக்கை. இலங்கையை அண்மித்துள்ள பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தாளமுக்கம் காரணமாக மழையுடனான காலநிலை மேலும் தொடரலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மத்திய சபரகமுவ ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு ஓய்வு பெற்ற போர் வீரர்களை அனுப்பியமை தொடர்பில் துரித விசாரணை ஆரம்பம். விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை. நாடு தற்போது சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரிகள் குழு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்ற பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலகுகிறார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 65வது போட்டி இன்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.